ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் ரூட்ஸில் எல்லா சீக்ரெட் என்பிசி வந்து இருப்பாங்க கைஸ் C1ல். அவங்கெல்லாம் தான் வந்து தேடி கண்டுபிடிச்சி பார்க்க போகிறோம். இதில் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் என்பிசி யார் அப்படின்னா தேவையில்லாத என்பிசியில் யாருன்னு வந்து பார்க்கலாம் கைஸ். அதே மாதிரி ஸ்கூல்லாம் எப்படி கைஸ் போச்சு? நல்லா தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிடாதவங்கலாம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சாப்பாடு போட்டு வந்து சாப்பிட்டே வீடியோ பாருங்கள். அதே மாதிரி தண்ணியெலாம் நிறைய குடிங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பைரட் ஐலாண்டில் தான் ஸ்பான் ஆகிருப்போம். இந்த மெரைன் ஐலாண்டில் ஏதாவது இருக்கான்னு பார்க்க தாங்க அந்த பைரட் ஐலாண்டில் வந்து என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். அதனால் இந்த மெரைன் ஐலாண்டில் வேறு ஏதாவது ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக ஃபஸ்ட் டைம் வந்து மெரைனில் ஜாயின் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, இங்கே வந்து அவ்வளோக்கா எதுவும் ஒழிச்சு வைக்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பைரட் வில்லேஜ் தானே பார்த்துருக்கோம். அந்த வில்லேஜும் மெரைன் இடமும் வந்து ஒரே மாதிரி சிமிலராக இருக்குது. அந்த வீடெல்லாம் வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்கேன். நான் வந்து அந்த இடத்த வந்து போகும்போது காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்வாட் வந்து கட்லஸ் வந்து ஏற்கனவே இருக்குது. இவன் வந்து கட்டானான்ற ரெண்டுமே வைக்கிறான். இங்கே வந்து இந்த ஐலாண்ட்லேயுமே இருப்பாங்க கைஸ். அதே மாதிரி வந்து பைரட் ஐலாண்ட்லேயுமே 2 ஐலாண்ட்லேயுமே இந்த என்பிசி வந்து இருப்பான். இது வந்து நார்மலான என்பிசி கைஸ், எல்லாத்துக்கு கண்ணிலையும் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு வந்து யார் இருக்கான்னா, நம்ம பிளாக் சூஸ் ஷாப் வச்சுட்டு வருது நிற்கிறாங்க கைஸ். அவன்ட்டு வந்து நம்ம பிளாக் சூஸ் ஏதாவது ஸ்டாக்கில் வந்துச்சுன்னா வாங்குற மாதிரியான கான்செப்ட் தான் கைஸ். அதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் கிளியராக. ஓகே, இப்போ வந்து நம்ம போட்டில் ஏறி அடுத்த ஐலாண்டுக்கு போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஐலாண்டு வந்து எந்த ஐலாண்டுக்கு போகலான்னா மிடில் டவுனுக்கு போயிடலாம் கைஸ். ஓகே, மிடில் டவுனில் என்ன இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து அது மிடில் டவுன்னே எனக்கு இப்போ தான் வந்து இந்த வீடியோ பண்ணும்போது தான் கைஸ் எனக்கு பேர் தெரியும். ஏன்னா வந்து அந்த ஐலாண்டில் நம்மளுக்கு எந்த விதமான க்விஸ்ட்டுமே இல்லை. இப்போ தான் கைஸ் போய் பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ போய் பார்ப்போம். இந்த ஐலாண்டில் எனக்கு தெரிஞ்ச சீக்ரெட் என்பிசி யாராவது இருப்பாங்கன்னு தான் கைஸ் நினைக்கிறேன். ஓகே, இப்போ போய் பார்ப்போம் யாராவது இருக்காங்களான்ட்டு. ஓ, என்ன இங்கே காலியாக இருக்குது? என்ன கைஸ் இது இப்படி இருக்குது? இந்த இடத்துல எந்த வீடுமே இல்லை. ஏதோ வரப்போதான் என்ன தெரில கைஸ். இந்த இடத்துல ரொம்ப காலியாக இருக்குது. இதுதான் வந்து பிளாக் சூட் ஷாப்பு. அது நான் ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து இவங்க ஸ்டாக் போடுவாங்களாம் கைஸ். நம்மகிட்ட வந்து காசு இருந்தால் வாங்கிக்கலாமா. இப்போ பார்த்தீங்களா, டீரெக்ஸ்னு ஒரு ஃப்ரூட் வந்து ஸ்டாக்கில் இருந்துச்சு. அதோட வேல்யூ வந்து 2.7 மில்லியன். நம்மகிட்ட வெறும் 7 லேக் தான் இருக்குது. ஓகே, எத்தனை மில்லியன் சேர்க்கணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கைஸ். ஓகே, ஐயோ இவன் பெரிய பிளேயர் போட கைஸ், தெரியாமல் இவன் அடிச்சிட்டேன். ஓகே, முடிஞ்சளவு இவனுக்கு குறைப்போம். ஏன்னா வெளில இவன் காம்போ போட்டான்னு நம்ம செத்து போயிடுவோம். ஓகே கைஸ், எப்படியாவது தப்பிக்க ட்ரை பண்ணுவோம். 1 ஷாட் மட்டும் பண்ணிட்டான்னு ரொம்ப அசிங்கம் கைஸ். ஏன்னா நம்ம தான் அவனை போய் வச்சு கைஸ் ஒரே ஒரு டைம் ஸ்வாடை வச்சு தான் டேப் பண்ணான். நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும், ஏன்னா ரொம்ப லெவல் கம்மி இல்லை. ஓகே கைஸ், ஒருவேளை லெவல் அதிகமாக இருந்ததா அவன்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே கைஸ், ட்ரெயின் பண்ணுவோம் PvPயில். அங்கே வரங்க கைஸ், இங்கே ஒரு பாஸ் இருக்கான் தி சான்ட்டு. ஓகே, இவன் 44 நிமிஷம் கழிச்சு ஸ்பான் ஆவானா கைஸ். இந்த பாஸை நான் பார்த்ததில்ல. ஏதாவது குஸ்ட்டும் இந்த ஐலாண்டில் இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷல் பாஸ் அந்த மாதிரி வருவான்னு நினைக்கிறேன். ஓகே, வெப்பன் டீலர்னு இங்கே ஒருத்தர் இருக்காங்க கைஸ். என்னமோ ஃப்ளின்ட் லாக்கு ஸ்லிங் ஷாட்லாம் விற்றுட்ருக்கான். ஓ, கன்னா கைஸ். ஓகே ஓகே, ஆமாம் நம்ம ஸ்டாட்ச் போடும்போது கன்ஸுன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்களே. நான் இப்போ தான் வந்து கவனிக்கிறேன். கன்னு ஸ்டாட்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கன்னுன்னு ஒன்று இந்த கேமில் இருக்குன்னு இப்போ தான் நான் பார்க்குறேன். ஓகே, நல்லாவே இருக்குது கைஸ். கன்னு கன்செப்ட்டும் நல்லாவே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம கன்னுக்கும் ஸ்டாட்ச் போட்டுனா யூஸ் பண்ணிக்கலாம் போல் இருக்குது. நல்லா தான் கைஸ் இருக்குது கன் ஸ்டாட்ச்சும். ஆனால் கொஞ்சம் ரீலோட் வரதுக்குலாம் டைம் ஆகுது. அதுக்குள்ளே ஏதாவது என்பிசி வந்து நம்மளை அடிச்சிடும். அதான் கைஸ் கஷ்டம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு போட்டை வாங்கிடலாம். ஓகே, போட் டீலர். அங்கே வந்து மெரைன் போட் டீலர் இருந்தானா? ஓ, அந்த ஐலாண்டில் மட்டும் மெரைன் போட் டீலர் இல்லை பைரட் போட் டீலர்னு கொடுத்துருப்பாங்க போல் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மெரைனில் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு மெரைன் ஷிப் வருது. பைரட்டில் ஜாயின் பண்ணியிருந்தால் பைரட் ஷிப் வருது கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து எந்த ஐலாண்டு போனோம்னா ஜங்கிளுக்கு போய் ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஃப்ரூட் ரோல் பண்ணி ரொம்ப நாளாச்சு கைஸ். எப்படியாவது இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் கைஸ். ஈகிளில் எதுவும் பறக்கிற எபிலிட்டி எதுவும் இருக்கா? இன்னும் கடைசி எபிலிட்டி மட்டும் இருக்குது. அது பறக்கிற எபிலிட்டியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் கைஸ். ஏன்னா வந்து போட்டை வாங்கிட்டு அந்த ஐலாண்ட்லேருந்து இந்த ஐலாண்டுக்குள்ளே வரதுக்குள்ளேயே போதும் கைஸ். இங்கே வந்து வரவே முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இறங்கியே போயிடலாம் கைஸ். இப்போ டேஷ் பண்ணி போகிறது கூட ஸ்பீடாக தான் இருக்குது. அந்த போட் ரொம்ப மெதுவாக வருது கைஸ். ஓகே, இப்போ வந்து மேலே ஏறிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம போய் கச்சாட்ட ஒரு ரோலை போடுவோம் கைஸ். ரோலை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். என்னவா ஃப்ரூட் வச்சுருக்கா? ஒரு நல்ல ஃப்ரூட்டாக கொடுக்க கச்சா. ஒரு அன்காமன் ஃப்ரூட்டாவது கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா காமன் ஃப்ரூட்டே தான் கொடுத்துட்ருக்கான் ரொம்ப நாளாக. நல்ல வேலை ஒரு ஈகிள் ஃப்ரூட்டு அப்புறம் ஒரு மேக்மா ஃப்ரூட்டு மட்டும் அன்காமன் ரேரில் கொடுத்தான். ஓகே கைஸ், நம்மளுக்கு ஈகிள் ஃப்ரூட்டே கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ ஸ்பேருக்கு இருக்கட்டும், ஏதாவது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா போச்சு கைஸ். சொல்லி வாயும் முறைகளே பிளேடு ஃப்ரூட்டை தந்துட்டான் லூசு பையன். நல்ல வேலை ஏதாவது ஒரு ஈகிள் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு சந்தோஷப்பட்டுருந்தா பிளேடை கொடுத்துட்டான். அட்லீஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த ஃப்ரூட் நம்மகிட்ட இல்லை, அதனால் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன் எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், ஒருவேளை ஒரே ஃப்ரூட் 2 டைம் வச்சுனா ஸ்டோர் பண்ண முடியாது என்ன? அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம இன்வென்டரி மீன்ஸ் நம்ம எத்தனை ஃப்ரூட் வேணாலும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலான்ற ஒரு கணக்கு தானே கைஸ். அதனால் வந்து எத்தனை ஃப்ரூட் வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு லிமிட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 50 ஃப்ரூட் தான் வந்து நம்ம இன்வென்டரியில் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஏதோ கோஸ்ட் யூஸர் போகிறான். நம்ம கமெண்ட்லேயே வந்து டெய்லி ஒருத்தர் வந்து கோஸ்ட் ஃப்ரூட் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. கோஸ்ட் ஃப்ரூட் வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்றேன் ப்ரோ. உங்களுக்கு வந்து என்னால் இப்போதைக்கு கோஸ்ட் ஃப்ரூட்டை சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து என்கிட்ட கோஸ்ட் ஃப்ரூட் இல்லை. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்போம் ப்ரோ. நீங்கள் வந்து டெய்லி கேட்டுட்ருக்கீங்க. ஓகே கைஸ், அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்டு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்சுன்னா என்கிட்ட இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி சொன்னதுனால தான் ஈகிள் ஃப்ரூட்டை சாப்பிட்டோம். மேக்மாவை கம்பேர் பண்ணும்போது ஈகிள் ஃப்ரூட் வந்து ரொம்பவே ஓப்பியாக இருக்குது. அதனால் நம்ம எல்லா ஃப்ரூட்டையும் ட்ரை பண்ணி பார்த்தா தான் கைஸ் தெரியும் எதோட பவர் எப்படி இருக்குன்ட்டு.
ஓகே இப்போ வந்து அதாவது ஸ்வாட் டீலர் ஆஃப் த ஈஸ்ட் இவன் தாங்க இந்த ஐலாண்டில் வந்து இருக்கான். இவன் வந்து பைப்பையும் அப்புறம் வந்து டபுள் கட்டானையும் விற்பான். இவன் வந்து பைப்பு எப்படி இருக்குன்னு தெரில கைஸ். நான் வந்து டபுள் கட்டானா தான் வாங்கினேன். காசு வேஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரில கைஸ். ஏன்னா வந்து இப்போயே பாருங்கள் ரோல் பண்ணி 7.5 லட்ச ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 6.5 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க கைஸ். 6.5 லட்ச ரூபாய்க்கு கீழேயே கொண்டு வந்துட்டான். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரூட் ரோல் பண்ணுறதே ஒரு ஸ்கேமுன்றதை வந்து இந்த இடத்துல நான் வந்து உணர்ந்துட்டேன் கைஸ். ஓகே இவன் வந்து எபிலிட்டி டீச்சர். இவன் வந்து ஒளிஞ்சிருப்பாங்க கைஸ். இவன் தான் வந்து மெயினாக இல்லை என்னென்னலாம் தெரில. இது அவ்வளோக்கா யூஸ் ஆகிற மாதிரி தெரில கைஸ். ஏன்னா ஹாக்கி ஆன் பண்ணால் அவ்வளோக்கா டேமேஜ் அதிகமாக வரல. பட் இருந்தாலும் இது இம்பார்ட்டன்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒளிச்சு வச்சுருக்காங்கல்ல. ஓகே இந்த ஐலாண்டில் வந்து மெயினாக அந்த எபிலிட்டி டீச்சரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவன்கிட்ட ஃப்ளாஷ் ஸ்டெப்பு 6 அதுக்கப்புறம் ஏர் ஜம்ப் இருக்கும். ஏர் ஜம்ப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஏன்னா வந்து நம்மளால் ஜம்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறப்பெல்லாம் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால வந்துட்டு ஸ்டாமினா இருக்கிறதுனால ஜம்ப் பண்ண முடியுது கைஸ். ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்கை ஐலாண்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸ்கை ஐலாண்டில் வந்து இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் என்பிசி இருப்பான்றதே நான் இப்போ தாங்க தெரியாமல் பார்த்தேன். அப்போ வந்து ஒரு டைம் கிரைண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து பார்த்தா இங்கே வந்து மேலே கரைக்கு வந்து பார்த்தா மேத் சயின்டிஸ்ட்னு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க. இவன்ட்ட பேசினா வந்து நான் உனக்கு வந்து ஃபைட்டிங் ஸ்டைல் எலக்ட்ரிக்ன்ற ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து உனக்கு கற்றுத்தரேன். அதுக்கு அதில் வந்து 3 மூவ்ஸ் இருக்குது. இது வந்து 5 லட்ச ரூபா வாங்கிக்கிறியான்னு கேட்டான். இப்போதைக்கு காசு வேஸ்ட் பண்ணுறதா இல்லை என்ன ஃபைட்டிங் ஸ்டைல் குட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ தான் எனக்கு ஒன்று புரியுதுன்னா பிளாக் ஷூட்ன்றது ஒரு சின்ன கேம் இல்லை, பெரிய கேமு. நிறையா ஃபைட்டிங் ஸ்டைலு, நிறையா ஃப்ரூட்டு, நிறையா ஸ்வாடு, நிறையா கன்று, ஸ்டாட்ஸ் பல விதமாக போட்டுக்கலாம். எவ்வளோ லெவல் இருக்குன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. ஃப்ளாஷ் ஸ்டெப்பு அது இதுன்னு எக்ஸட்ரா நிறையா சொல்லிகிட்டே போகிறாங்க கைஸ். அந்த அளவுக்கு பிளாக் ஷூட்ஸ்ன்றது ஒரு பெரிய கேம், நல்ல கேம், சூப்பரான கேமு. அதனால தான் என்ன தான் ஆனாலுமே வந்து பிளாக் ஷூட்ஸ் வந்து டாப் ட்ரெண்டிங்லேயே இருக்குது கைஸ். ஓகே இப்போ எனக்கு இன்னும் சம்மர் அப்டேட் வரப்போகுதுன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அதை எனக்கு சரியாக தெரியல கைஸ். ஓகே அது வந்தால் பார்ப்போம். ஓகே இப்போ வந்து மேலே ஒரு என்பிசி இருப்பாங்க கைஸ். அந்த மாஸ்டர் ஸ்வாட் டீலரோ சம்திங் இருப்பான். அதையும் இந்த ஐலாண்டில் குவிஸ்ட் பண்ணும்போது நான் அவனை பார்த்துருக்கேன் கைஸ். அந்த இடத்துக்கு போய்க்கலாம். ஓகே இங்கே தான் பார்த்தீங்களா அந்த இடத்துல நிற்கிறான் பாருங்க கைஸ் பச்சை கலரில். இந்த பச்சை கலரில் யாரெல்லாம் சிம்பிள் வச்சுருக்காங்களோ அவங்களாம் ஒன்று ஷாப் வச்சுருப்பாங்க. ஷாப் மட்டும் தாங்க வச்சுருப்பாங்க. ஷாப் லைக் வந்து ஸ்வாடை விற்கிறவங்க இல்லைனா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து விற்கிற அந்த டீலர் அந்த மாதிரி தாங்க வச்சுருப்பாங்க. ஓகே இப்போ வந்து பிசன்ட்டோ வந்து 1 மில்லியனாக கைஸ். ஓ மை காட், அந்த ஹெட்டட் பிளேடாவது பரவாயில்ல 4 லட்சம் தான் கேட்டிருந்தாங்க. இது வந்து 1 மில்லியன், அதாவது 10 லேக்ஸ். நம்மகிட்ட இப்போதைக்கு 7 லட்சம் தான் இருக்குது. அது வந்து 10 லட்சம் கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகம் கைஸ். ஒரு ஸ்வாடுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறதா? அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக கைஸ் இருக்கும், சரியாக தெரியல. ஓகே இப்போ பார்த்தீங்களா சொன்னல அந்த மெரைன் ஐலாண்டில் இருக்க வீடெல்லாம் வந்து இந்த ஐலாண்டில் இருக்க அதே வீடு மாதிரி தான் இருக்கும். காப்பி அடிச்ச மாதிரி இருக்குது கைஸ். ஓகே இந்த ஐலாண்டில் என்னடா சீக்ரெட் என்பிசி இருக்குன்னு தானே கைஸ் பார்க்குறீங்க. இந்த இடத்துலேயே ஒரு சீக்ரெட் என்பிசி இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பிளாக் ஸ்மித்னு ஒரு என்பிசி இருப்பாங்க கைஸ். இவன்ட்ட போய் காட்டிடுறேன் உங்களுக்கு. அதாவது உங்களோட ஸ்வாடையோ இல்லை கன்னையோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இது 2 மட்டும் தான் காட்டுது. வேறு எதாவது காட்டுமான்னு தெரில கைஸ். என்ட்ருக்கு இருக்கிறதுனால இது மட்டும் தான் காட்டுதான்னு தெரில. ஸ்வாடையோ கன்னையோ உங்களால் வந்து என்சான்மெண்ட் பண்ண முடியும். ஐ மீன் என்சான்மெண்ட்னா அப்போ அந்த மைண்ட் ஆஃப் கான்செப்ட் இல்லை கைஸ். இது வந்து உங்களோட ஸ்வாடை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து டேமேஜ் வந்து ஒரு ஹிட்டுக்கு வந்து 500 கொடுக்குதுன்னா வந்து ஒரு 750, 1000 அந்த மாதிரி டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் கைஸ். ஓகே வந்ததுக்கு இந்த சீஃப்ன்ற ஒரு செஃப்பை வந்து அடிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இவன் சீஃப் தான், செஃப்பெல்லாம் இல்லை. இவன் சமைக்கிறதுக்குலாம் சம்மந்தமே இல்லை. ஓகே கைஸ் இப்போ வந்து அந்த என்பிசி எங்கே இருக்கான்? ஓ இதே மாதிரி தான் கைஸ் வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து திரும்பி பார்க்கும்போது ஏதோ வாலில் வித்தியாசமாக இருந்துச்சுன்னு உள்ளே போனால் உள்ளே ஒரு என்பிசி இருந்தாங்க கைஸ். டார்க் ஸ்டெப் டீச்சர் இவன் பேர். ஓகே அவன் எப்படி தான் என்ன விற்கிறான்னு பார்த்தா 1,50,000 ரூபா கொடுத்தேன்னா நான் அவனுக்கு 4 ஒரு மூஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து அவனுக்கு கற்றுத்தரேன்றான். இது வந்து ஸ்டெப்பு டார்க் ஸ்டெப்னா காலில் அடிக்கிற மாதிரியா என்னன்னு தெரில கைஸ். எனக்கு என்ன டவுட்னா அவன் 5 லட்ச ரூபாய்க்கு 3 மூவ் தான் சொன்னான். இவன் வந்து வெறும் 1.5 லட்ச ரூபாய்க்கு 4 மூவ் சொல்கிறான். அப்போ வந்து இதுதானே கைஸ் ஒர்த்து அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ் இதை பற்றி வேறு ஏதாவது என்பிசி மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏறின லெவல் வரைக்கும் உங்களுக்கு காட்டினேன்னு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க கைஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.